தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டபதி பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் கடந்த 6 ஆண்டுகளாகவே திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் பொதுமக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணியிருக்காங்க அந்த கட்டிடங்களுக்காக. அதில் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா செந்தில்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாருன்னா அந்த பகுதியின் அதிகாரம் மிக்க கீதா ஜீவன் அப்படிங்கிற அமைச்சர்கிட்ட தனி செயலாளராக இருக்கக்கூடியவர், பர்சனல் பிஏ. அப்படி இருக்கிறவர் தான் அந்த கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராகவும் இருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்போ எழுந்திருக்கு. இவர் நிறைய பணம் கையாடல் பண்ணிட்டாரு, இன்னும் கோவில் வேலை நடைபெறவில்லை, இன்னும் அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன்னாள் பாஜக நிர்வாகி ஒருவர் வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? சென்ற செய்திகள் சிந்தனையில நான் பேசும்போது ஒரு செய்தியில அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதாக 2 பேர் அது தவறு என்று கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தெரியாமல் ஸ்லிப் ஆஃப் த டங். இல்ல, நான் ஒரு முறை சொல்லும் பொழுது நீங்க அதை திருத்தினீங்க, கட்டுப்பாட்டில் உள்ள. அதனால தவறாக வந்திருக்கிறது, தெரியாமல் அது தவறு, ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா அறநிலையத்துறை என்பதே ஒரு அக்கௌண்டன்ட் தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் கலந்துட்டார். கலந்து முடிஞ்ச பிறகு மறுநாள் வீரமணி கண்டித்து ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 மரக்கால் அரிசியை அளந்து போடுவதுதான் அறநிலையத்துறையின் வேலை என்று நெடுஞ்செழியன் ஒரு முறை குறிப்பிட்டிருக்காரு. அறநிலையத்துறை அந்த அமைச்சரோ அல்ல உள்ள மற்றவர்களோ போய் கோயில் திருவிழாவிலையோ சாமி கும்பிடுற வேலையோ செய்யக்கூடாது. நீங்க கணக்கு பார்த்துட்டு வெளியில வந்துடணும், உள்ள போய் கலந்து கூடாது. யூ ஆர் நாட் இன்சைட் த டெம்பிள் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அது எழுதினதை பார்த்து ஈவேரா பலே பலே நெடுஞ்செழியா என்று பாராட்டியுள்ளார். இது சேகர் பாபுக்கு மறந்து போயிருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லி, சிவராத்திரி விழாவில் நீங்க கலந்து கொள்ளவே கூடாது, எவனா கொண்டாடி போறான், நீங்க அறநிலையத்துறை அமைச்சர் அவ்வளவுதான், நீங்க ஏன் போய் கலந்துட்டீங்க என்று எழுதியிருந்தார். அதனால தெளிவா வீரமணிக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது, ஈவே ராமசாமிக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது, முன்னாள் திமுக அமைச்சர் மாபெரும் தலைவர் நெடுஞ்செழியனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது. அறநிலையத்துறை என்பது கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் மட்டுமே, அதுக்கு கோயிலுக்கு வேற சம்பந்தம் எதுவும் இல்லை. கும்பாபிஷேகம் பண்ற அறநிலையத்துறை வேலை இல்லை. கோயில பூஜை பண்ணணுமா, இந்த குறிப்பிட்ட திருவிழா நடத்தணுமா, அறநிலையத்துறை வேலை இல்லை. இது எல்லாமே அந்த கோயில் நிர்வாகிகள் பார்த்துக்கணும், கோயில் பக்தர்களை பார்த்துக்கணும். அவன் பைசா கணக்கு ஒழுங்கா எழுதியிருக்கான மட்டும் கூட்டல் கழித்தல் மட்டும்தான் பார்க்கணும். டேலியாக தான் பார்க்கணும். டேலி தான், டேலி சாஃப்ட்வேர் பேலா HRMC இருக்கு இப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க செய்திக்கு வருவோம். அமைச்சர் கீதா ஜீவன் என்கிற ரோமன் கத்தோலிக்க அமைச்சர், அவரே அப்படிதான் சொல்லிக்கிறார், நாம சொன்னது தப்பு இல்லை. அவர் தன்னுடைய PA மூலமாக இதை ஆப்ரேட் பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அது பல பேர் கேட்கறாங்க இந்த மாதிரி. ஏன்னா அமைச்சர் பதவி என்கின்ற அந்த இதை பயன்படுத்தி ஒரு ஊழல் நடக்கிறது, உள்ளே நுழைந்து ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு பாருங்க, மையப்புயில உள்ள ஒரு கோயில், பெருமாள் கோயில். 6 ஆண்டுகளாக கல் மண்டபம் நடத்துவதற்காக கலெக்ஷன் யார்கிட்ட நடக்குதுன்னா பக்தர்கிட்ட நடக்குது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் கொடுங்க 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 என்று அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு பல கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிருக்காங்க காசு. இப்ப கல்மண்டபம் அமைக்கிறதுக்காக ஸ்தபதிட்ட 3 கோடியே எத்தனையோ லட்சம், 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. தினமலர் பேப்பர்ல வந்திருக்கு. நான் கொடுத்துட்டாங்க அவன் தாங்க வரல, நான் கொடுத்துட்டாங்க அவன் தாங்க வரல அப்படின்னு அந்த PA சொல்றாரு. எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்காரு? மோர் தேன் இயர். போன வருஷம் இதே போல கோர்ட்ல கேஸ் நடக்குது. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை போய் அஃபிடவிட் கொடுத்துடுறாங்க. ஐயா இந்த திருப்பணி நாங்க முடிச்சுக்கிறோம், நாங்க பண்ண மாட்டோம், நாங்க ஏன்னா ஓய்தாரர்கள் யாரும் வெளியில போயிட்டாங்க, யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்க திருப்பணி இந்த கல் மண்டபம் அமைக்கும் பணி செய்ய போவதில்லை அப்படின்னு இதே அறநிலையத்துறை போன ஆண்டு மார்ச் மாதம் கோர்ட்ல அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு இன்று வரை பணம் வசூல் பண்ணி கொண்டும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பாருங்க. ஒரு பக்கம் லீகலா அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க, அடுத்த பக்கம் இல்லீகலா இதை ஹேண்டில் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 4000 கோடி 4000 கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 4000 கும்பாபிஷேகத்துக்கும் பணம் கொடுத்து அந்தந்த கோயிலுடைய பக்தர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் 1 கோடி 1 கோடி 1 கோடிகள்ல கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி 6 ஆண்டுகளாக கல் மண்டபம் அமைக்கிறதுக்காக 6 ஆண்டுகளாக கல் மண்டபம் அமைக்கிறதுக்காக 6 ஆண்டுகளாக 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 6 ஆண்டுகளா
அந்த பகுதியில் உள்ள திமுக இப்ப இந்த பிஏ மாதிரி அங்க யாரோ ஒரு பிஏ இருப்பாங்க, அமைச்சர் பிஏவோ பினாபியோ திமுக கட்சிக்காரங்களோ, அவர்கள் தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அப்ப 4000 இடங்களிலே திமுக காரர்களை காசு பார்ப்பதற்காக ஒரு ஏற்பாடு இந்த கும்பாபிஷேகம். இங்க ஏதோ கலாட்டா, ஏதோ பிரச்சனை நடக்காம இருக்கு. இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. இது இன்னும் ஒரு இது மட்டும் போட்டிருக்காங்க, நம்பர் மட்டும் போட்டு கொடுத்திருக்காங்க போட்டிருக்கு. அதான் அதுவே பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. சிஎஸ்ஆர் நம்பர் மட்டும் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய பெருமையா பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதனால காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதை அந்த பகுதியில் உள்ள பாஜகவோ மற்ற கட்சிக்காரர்களோ எலெக்ஷன்ல இதை ட்ரெண்ட் ஆக்கணும். ஏன்னா இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கண் முன்னால் ஊழல் நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடவுளுடைய கோயில் வரணுங்கிறதுக்காக தன்னுடைய காசை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொடுக்கறோம். அந்த பக்தியை கொச்சப்படுத்துறீங்கல்ல நீங்க, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதனால இது ஒரு பெரிய ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். பணம் கையாடல் பண்ண மாதிரி அர்த்தம். 3 கோடி ரூபாய் கொடுத்தா வரல, சும்மா இருப்பீங்களா நீங்க? அந்த பணம் கொடுத்தானு தெரியாது, ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. கொடுத்தானா யாருக்குன்னு தெரியும்? எத்தனை கோடிகள் வசூல் பண்ணிருக்காங்க? ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா? ஒன்னும் தெரியாது. அதனால இதே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சார களமாக அந்த பகுதி, அந்த தொகுதி, அங்கு உள்ள இந்துக்கள், இந்து அமைப்புகள் கொண்டு போனால் மட்டுமே உண்மையான நியாயம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்.